யூதா புத்தகத்திலே யூதா சொல்றாரு, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத விருப்பமாக இருக்கும்போது மனுஷருக்கு ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று எழுதுவதை அவசியமா காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், சரி, அந்த ப்ரெஷஸ் ரொம்ப விலையேற பெற்றதான அந்த விசுவாசம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசம் வரும்போது அந்த விசுவாசம் அந்த மனுஷனை ஜெபிக்க தூண்டும், வேதம் படிக்க தூண்டும், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும், ஏசப்பாவுடைய அன்பு முக்கியம்னு சொல்லும், ஏசப்பா விட்டு வெளியே போகக்கூடாது, ஏசப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதோட சீரியஸ்னஸை நமக்கு புரிய வைக்கும். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும், தேவனுக்காக மட்டும் வைராக்கியமாக வாழணும், ஏசப்பாவுக்கு அன்பை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் இருக்க குறை உண்டு, அதனால நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக, உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியில் செய்த கிரியைகள், அதாவது ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தேவனோடு கூட நடக்கிறது. ஆனால் அப்படி எதுவுமே இன்னைக்கு நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. விதவிதமான இச்சைகளுக்கு ஏற்றபடியான போதனைகள் நிறைய வந்திருக்கு. அது அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே பவுல், பேதுரு எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட காலங்கள் வரும். ஏன்னா அந்த காலத்திலே இருந்திருக்கு நிறைய பேர் விதவிதமா போதிக்கிறவங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சாரி, என்னை பற்றி சொல்லுவாங்க என்னன்னா, இவன் கூட ஏசப்பா எப்பவும் பேசிட்டு இருப்பாரு, இவன் ஆவியில எழும்பிட்டான் அப்படின்னு எல்லாம் அவங்க மாக் பண்றதான ஒரு நாள் இருந்துச்சு. சிமெட்ரி எனப்படுறதான செமினாரிஸ் எல்லாம் நிறைய 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 விதவிதமாட்டு, ஜபம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், சும்மா படிப்பிலே படிச்சாலே ஏசப்பா வரைய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை. ஏசப்பா ஜீவிக்கிறார். அவரு நம்ம கிட்ட அந்த முதல் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். முதல் விசுவாசம், அந்த ஸ்டெடினஸ், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், அந்த அந்த செலஸ், சரியா, அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறார். நான் அதனால தான் சர்ச்சஸ் எல்லாத்தையுமே விட்டேன். நான் எந்த டினாமினேஷனுக்கும் என்னை லிமிட் பண்ணி கொள்ளவே இல்லை. வாரம் வேற வேற சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் எந்த ஒரு டினாமினேஷனுக்கு லிமிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படிதான் ஒரு செயலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, ஏன்னா இந்த சர்ச்சஸை பார்த்ததுனாலேயே நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போயிருக்காங்க. நிறைய பேர் ஏசப்பா விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிருக்காங்க. ரொம்ப தூரமா குழப்பம். வந்தது ஏசப்பாவுக்காக, ஆனா கடைசியில பார்த்தா அவங்க சேவை பண்றது மதத்துக்காக இருக்கும். சரியா? பிசாசானவனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜம்ஸ், அவனுடைய அந்த நுணுக்கங்கள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறான். நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கவலை இல்லை, ஆனாலும் நம்மளை கண்டு அவனுக்கு ஒரு பயந்தான். அவனுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியாதது, யாருக்குமே தெரியாதது, பிசாசானவனுக்கு தெரியும் யாருனால அவனுடைய ராஜ்யத்துக்கு பிரச்சனை, யாரை கண்டு அவனுக்கு பயம்னா ஜெபிக்கிறவன், யாரை கண்டு பயம்னா பரிசுத்தாவியானவரை வேத வசனத்தின் மூலமா அறிஞ்சு கொண்டவனை கண்டு பிசாசானவனுக்கு பயம். யாரை கண்டு பிசாசானவனுக்கு பயம் இல்லை. சரியா? தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஏதோ 1000 முறை திருப்பி திரும்பி திரும்பி படிச்சதுனால நீங்க அந்த தேவனுடைய ஆவியானவரை புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறார். அவரு தான் அவங்களுக்கு கற்றுத் தருவாரு.